அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் வட்டாரம் அம்மாக்குளம் அங்கன்வாடி பணியாளர் ஆர் ராஜலட்சுமி. இன்று நாம் சமூகம் சார்ந்த நிகழ்வுல அன்னப்பிரசன்ன திவாஸ் விழாவை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப என்னுடைய பயனாளி அனுசியா அவங்க இருக்காங்க. அவங்களுடைய குழந்தை 7ஆம் மாதம் முடிவில் இருக்கு. அந்த குழந்தைய ஊட்டச்சத்துடைய ஒரு குழந்தையா ஆக்கிறதுக்காக நான் இப்ப பேச போறேன். வணக்கம் அனுசியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்குங்களா? உன்னுடைய குழந்தை எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கா? ஏன் பலவீனமா இருக்கு? என்ன உணவு நீங்க குழந்தைங்களுக்கு தரீங்க? டீ, தண்ணி, கஞ்சி, பருப்பு, தண்ணி இதெல்லாம் கொடுக்க கூடாது அனுசியா, கவனத்துக்கு எடுத்துக்கணும். நீ இந்த மாதிரி உணவெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஊட்டச்சத்துள்ள ஒரு குழந்தையா உருவாக்க முடியாது. இப்ப நான் சொல்ற உணவை நீ குழந்தைக்கு அன்றாடம் ஃபாலோ பண்றியா? சரிக்கா. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. கேரட்டு, காய்கறிகள்ல கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இதெல்லாம் நல்லா மசிச்சு குழந்தைக்கு, அதாவது வேக வச்சு மசிச்சு குழந்தைக்கு தரணும். அதே போல அரிசி இருக்கு இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குழந்தைக்கு கஞ்சி மாதிரி வேக வச்சு குழந்தைங்களுக்கு தரணும். அதே போல கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அதையும் நல்லா கஞ்சி போல காய்ச்சி குழந்தைக்கு தரணும். பருப்பு சாதத்தை கூட நெய்யை ஆட் பண்ணி குழந்தைக்கு பிசைஞ்சு டியூஸ்பூன் மூலியமா கொடுங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, குழந்தை 7ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது தாய்ப்பால் மட்டும் போதாது. நீங்க குழந்தை பிறந்ததுல இருந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. 7ஆம் மாதத்துல இருந்து குழந்தைக்கு அதிக உணவு தேவைப்படுது. அப்ப தேவைப்படும் போது தாய்ப்பாலோட சேர்த்து குழந்தைக்கு துணை உணவும் நீங்க சேர்த்து தரணும். இப்ப அதே போல பழ வகைகள்ல ஆப்பிள் இருக்கு இல்லையா, அதை நல்லா தோலை சீவிட்டு அந்த ஆப்பிளை நல்லா வேக வச்சு மசிச்சு அதை குழந்தைக்கு தரலாம். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கழுவிட்டு கொடுங்க. அதே போல குழந்தைங்களுக்கும் சரி, யாருக்கா இருந்தாலும் எப்ப நீங்க சமைச்சாலும் நல்லா கைய சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலாம். சாப்பிடறதுக்கு முன்னாடியும் சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சரி வாஷ் பண்ணிட்டு கைய வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. புரியுதா? இப்ப அதே போல இப்ப நான் எல்லா உனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நீங்க குழந்தையுடைய ஆற்றல், அதாவது குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இருக்க போது நீங்க இந்த உணவை இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல குடுக்குறீங்க குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு அடுத்த மாதம் வரும்போது அந்த குழந்தைக்கு இந்த உணவு மட்டும் பத்தாது. அதுக்கு இப்ப ஒரு கிண்ண அளவு குழந்தைங்களுக்கு துணை உணவை கொடுக்குறீங்கன்னா அடுத்த மாதம் அது இரட்டிப்பாகிற அளவுக்கு தான் குழந்தைங்களுக்கு துணை உணவை கொடுக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க குழந்தைங்களுக்கு இட்லி இது மாதிரி பொருட்கள்லாம் தரலாம். இது தருவதன் மூலமா குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் இதான், நம்ம அங்கன்வாடி மையத்துல துணை உணவை கொடுக்குறோம். அதாவது இதுக்கு பேரு இணை உணவுன்னு சொல்லுவாங்க. இந்த இணை உணவை நீங்க குழந்தைங்களுக்கு தரணும். 6 மாதத்துக்கு நீங்க கன்சீவ் ஆனதுல இருந்து 6 மாதம், குழந்தை பிறந்த 6 மாதம் வரைக்கும் நான் இந்த இணை உணவை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க சாப்பிட்டு வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இனிமே 6 மாதம் முடிந்த இந்த குழந்தைங்களுக்கு இனிமே நீங்க இந்த இணை உணவை கொடுக்கணும். இந்த இணை உணவை நீங்க எப்படி குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரணும்னா, இதை கஞ்சி போல காய்ச்சி குழந்தைங்களுக்கு தரணும். எந்த ஒரு உணவா இருந்தாலும் சரி குழந்தைக்கு எளிதில் ஜீரணம் அடையக்கூடிய அளவுல தான் கொடுக்கணும். ஒரு திக்னஸாவும் இல்லாம கஞ்சி போலவும் இல்லாம ஒரு நார்மல் கண்டிஷன்ல தான் குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தரணும். இப்ப இந்த உணவை கொடுக்குறீங்க. குழந்தையுடைய மாதங்கள் இன்க்ரீஸ் ஆக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இது மாதிரி அதே மாதிரி இறைச்சி வகைகள், தானிய வகைகள் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு உணவா நீங்க இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலே நம்ம ஊட்டச்சத்துள்ள உணவு கொடுத்தாதான் பிற்காலத்துல அந்த குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தியில இருந்து வலிமை பெறும். புரியுதா? இப்ப இனிமே நீங்க ஊட்டுற ஊட்டச்சத்து அதாவது நீங்க ஊட்டின டீ, பிஸ்கெட் இதெல்லாம் தவிர்த்துட்டு நான் சொன்ன பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் இது மாதிரி இந்த பொருட்கள்லாம் நீங்க குழந்தைக்கு அன்றாட வாழ்க்கையில கொடுக்க ஆரம்பிச்சிடணும். புரியுதாமா? ஏன்னா ஒரு குழந்தையுடைய ஆற்றலுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா அந்த குழந்தை எடுத்துக்கிற உணவு தான். நீங்க எந்த அளவுக்கு ஆரம்பத்துல குழந்தைக்கு நல்ல சத்தான உணவை கொடுக்குறீங்களோ பிற்காலத்துல அந்த குழந்தை நல்ல ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு குழந்தையா வளர முடியும். புரியுதாமா? நன்றி.